யோசேப்பே, அதாவது இயேசு ஆண்டவருடைய உலக வாழ்விற்கான தந்தையாக கருதப்படுவர் யோசேப்பு. அந்த யோசேப்பை குறித்து நம்ம பெரிதும் சிந்திக்கிறது கிடையாது திருச்சபையாக இல்லை சமுதாயமாக பார்க்கும் பொழுது. ஒரு காரியம் எனக்கு நினைவு இருந்தது. பொதுவாக மே 1ஆம் தேதி அந்த பொதுவாக மே 1 உழைப்பாளர் தினம். அடுத்தது அது மாத பிறப்பின் முதல் நாளாக இருக்கிறதுனால திருச்சபைக்கு கொடுக்குற அந்த கேலண்டர்ல பார்க்கும்போது அந்த நாளுடைய சிந்தனை யார் பற்றி இருக்குன்னா யோசேப்பு பற்றி தான் இருக்கும். ஜோசப் த கார்பெண்டர் தான் தலைப்பே கொடுப்பாங்க. ஆனால் பொதுவாக நம்ம திருச்சபையில் எதை பற்றி யோசிப்போம்னா உழைப்பாளர்களை குறித்தும் உழைப்பை குறித்து தான் யோசிப்போம். ரைட். அப்போ பார்க்கும்போது எனக்கு கேள்வி வந்தது, ஏன் யோசேப்பை அந்த நாளுக்கான தலைப்பாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் யோசித்து பார்க்கும்பொழுது அதுக்குள்ள காரியங்களை படிக்கும்பொழுது நாம் தெரிந்து கொள்கின்றது என்னவென்றால், யோசேப்பு ஒரு தச்சு வேலை செய்கிறவராக இருக்கிறார். ரைட்டுங்களா? நேரடி குறிப்பு கிடையாது. யோசேப்பு தச்சு வேலை செய்தார் என்பதற்காக என்ன குறிப்புனா, இவர் தச்சருடைய மகன் அல்லவா, யோசேப்புடைய மகன் அல்ல அப்படின்னும் போதுதான் என்ன சொல்றாங்க, யோசேப்பு என்ன வேலை செய்திருக்கலாம், தச்சு வேலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரைட். அப்ப அதனாலதான் யோசேப்பை பொறுத்த மட்டும் இந்த வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆதி திருச்சபை எங்க தொடங்குதுன்னா அப்போஸ்தலர்ல தொடங்குது. அதுக்கப்புறம் வர பாரம்பரியத்துல பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டுல அப்படியே யோசேப்பு இந்த பாதுகாவலராக, யாருக்கு பாதுகாவலர் என்றால் உழைக்கும் வர்க்கத்தின் பாதுகாவலராக யோசேப்பு கருதப்படுகிறதாக வரலாற்றுல படிக்கிறோம். அதனாலதான் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் பேசும்போது நம்ம யாரை பத்தி பேச வேண்டியதா இருக்கிறது, யோசேப்பை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இந்த நாளுடைய திருமறை பகுதியில 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. இதுதான் பாயிண்ட். ரைட்டுங்களா? இன்னைக்கு ஏன் இவ்வளவு வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, முதல் அதிகாரத்திலிருந்து 17ஆம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் ஜீனியாலஜி, அதாவது மூதாதையர் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எத்தனை தலைமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 14 அப்படின்னு எவ்வளோ 42 பட்டியல் இருக்குது, 42 குடும்பங்கள் இருக்கு. இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆபிரகாமில இருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து பாபிலோன் சிறையிருப்பு வரை. ரைட்டுங்களா? பாபிலோன் சிறையிருப்புனா நம்ம எங்க உடனே நம்ம நினைவுக்கு வர வேண்டியது ஏசாயா. ரைட்டா? பாபிலோன் சிறையிருப்பு வரை. அடுத்தது பாபிலோன் சிறையிருப்புல இருந்து இயேசு பிறப்பின் வரை பார்த்தீங்கன்னா 14 தலைமுறையாக 3 தலைமுறை பிரிக்கிறாங்க. ரைட். இது ஆபிரகாமில இருந்து இயேசு வரை வருகிறது. ரைட்டா? இது அதாவது எப்படி சொல்லலாம், ஏறு வரிசையில் வருகிறது. ரைட்டா? இப்போ இதே பட்டியல் லூக்காலையும் காணப்படுகிறது. லூக்கால 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசி. 30 வயது உள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாதாத்தின் குமாரன், மாதாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன். அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது. எதுவும் மத்தேயுமே லூக்காவுமே ஈக்குவலா போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்னு பார்க்கும்பொழுது இது ஏறு வரிசையில வரும், இது இறங்கு வரிசையில இருந்து வரும். எப்படின்னா இயேசு விடத்துல இருந்து ரிவர்ஸ்ல வர மாதிரி வரும். இது கடைசியில யாருக்கிட்ட முடியுது பாருங்க. எத்தனாவது வசனம் பாருங்க, 38ஆம் வசனத்தை வாசிங்க. சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ரைட்டா? இவர் ஆபிரகாமில இருந்து கொண்டு வருகிறார், இவர் இயேசுவிலிருந்து கொண்டு வந்து ஆதாமில் முடிக்கிறார். இவர் ஆபிரகாமில் கொண்டு வந்து இயேசுவில் முடிக்கிறார். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மத்தேயுடைய நோக்கம் என்னவென்றால் இயேசு யூத பாரம்பரியத்தில் வரார். ஆபிரகாம்ல தான் அந்த பாரம்பரியம் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய கோத்திரங்கள். இந்த கோத்திரத்தில் யார் வராரு?
இயேசு வரார். மத்தேயு பொறுத்த மட்டும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் வந்து இயேசு யூத ராஜ சிங்கம், அவர் யூதர்களின் மீட்பர் என்பது அவருடைய நோக்கமா இருக்கிறது. அதை வலியுறுத்துவதற்கு சில காரியங்களை மத்தேயு சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனா லூக்கா பொறுத்த மட்டும் நம்ம யோசித்த காரியம், லூக்கா வந்து போன வருஷமே நம்ம அதை பார்த்தோம், அவர் புற இனத்தாருக்கான சுவிசேஷமாக. அப்போ நீங்க நானும் ஆபிரகாமுடைய சந்ததியானா கேட்டா இல்ல, ஆனா நீங்களும் நானும் ஆதாமின் சந்ததி. புரியுதுங்களா? எப்படி புரியுதுன்னா, எல்லாமே யாருடைய இதுல தான் வரும், ஆதாமுடைய இதுல வரும்போது நம்ம எல்லாம் அதுல வந்துருவோம். ஆனா ஆபிரகாமுடைய சந்ததியில வரும்போது யார் தான் வர முடியும்? யூதர்கள் மட்டும்தான் வரும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா, இவர் யூத ஜீனியாலஜில வராரு, யூத பாரம்பரியத்தில் வருகிறார் என்பதை காட்டுவது யாருடைய நோக்கமா இருக்கிறது? மத்தேயின் நோக்கமா இருக்கிறது. இவர் வந்து ஆதாமின் வம்ச வரலாறு, இது எல்லாருக்குமானது, இயேசு எல்லாருக்குமான மீட்பர் என்பதை காட்டுவது யாருடைய நோக்கமா இருக்கிறது? லூக்காவுடைய நோக்கமா இருக்கிறது. ரைட்டுங்களா? ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல தான் நற்செய்தி நூல்களை எழுதுகிறார்கள். நம்ம வாசித்ததுபடி முதல்ல மார்க் எழுதப்படுகிறது. மார்க்ல அது இருக்கவே இருக்காது. எது இருக்காது? மூதாதையருடைய பட்டியலே இருக்காது. இவரை பெற்றார், அவரை பெற்றார்னு இருக்காது. அதுக்கப்புறம் எழுதப்படுகிறது இந்த மத்தேயும் லூக்காவும் கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 70 to 80 எழுதப்படுகிறது. ரைட்? அப்படி இருக்க பட்சத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற நோக்கம் என்னவென்றால், இவர் யூதரின் மீட்பர் அப்படின்றது மத்தேயுடைய இதுவா இருக்குது, சிந்தனையா இருக்குது. இவர் யூதர்களின் மீட்பர் மட்டுமல்ல, இவர் உலக மக்கள் அனைவருக்குமான மீட்பர். அதனாலதான் இவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். இவர் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். ரைட்? இப்ப இப்படி வரும்போது இந்த கலப்படமற்ற ஒரு உறவை யாரு காட்டுறாரு? மத்தேயு காட்டுறார். ஆனா இவர் காட்டும்போது அதுல நிறைய கலப்படங்கள் வருகிறது. இதுல இல்லாத பெயர்களும் அதுல வருகிறதாக நாம் புரிந்து கொள்ள. நீங்க வேணா உட்காந்து ஒரு நாள் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. இதுல வர பேரெல்லாம் எழுதி பாருங்க, அதுல வர பேரெல்லாம் எழுதி பாருங்க. எதெல்லாம் ஒண்ணு போல இருக்குது, எதெல்லாம் வேற போல இருக்குது. அப்ப இவங்க வரலாற்றை நீங்க தெரியும் போது நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஓ, இதனாலதான் இந்த கலப்படத்தை லூக்கா கொண்டு வராரு, இவர் அதை தவிர்க்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ரைட்? இப்போ யோசேப்பில் வந்து நிக்கிறது. இயேசுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வந்து நிக்குது? யோசேப். ரைட்? யோசேப்பை பத்தி நமக்கு பைபிள்ல ரொம்ப பெரிய குறிப்பே கிடையாது. நான் நேத்து ராத்திரி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதாவது அந்த 3 பாயிண்ட் எடுத்து வச்சாச்சு. என்ன 3 பாயிண்ட்? நம்ம அந்த வழித்தடங்கள்ல 3 பாயிண்ட் யோசிக்கிறோம். கீழ்ப்படிதல், அது இதெல்லாம் ஓகே. இதை தவிர்த்து யோசேப்பை பத்தி என்ன குறிப்பு திருமறையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இடங்கள்ல தான் இருக்குது. பெருசா யோசேப்பை குறித்தான குறிப்புகள் நேரடியாக நமக்கு இல்ல திருமறையில, இந்த 4 நற்செய்திகள் நூல்ல. ஆனால் மரியாளை குறித்து நிறைய இருக்கிறது. ஏன்னா மரியாள் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி மட்டும் இயேசுவோடு இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனா யோசேப்பு வந்து கரெக்டா 12 வயசுல இல்லாம போயிறார். கடைசியா யோசேப்பு குறித்து எங்க வருதுன்னா, அவங்க எங்க போறாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. இயேசு காணாம போறாரு. அப்புறம் பாக்குறாங்க, என் தகப்பனுடைய அலுவல் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அங்கதான் நம்ம யோசேப்பை பத்தி பாக்குறோம் கடைசியா. அதுக்கப்புறம் யோசேப்பை பத்தி எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க தான் பேசுறாங்க, இவன் யோசேப்பின் மகன் அல்லவா, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு ஒரு 2 இடத்துல தான் பேசப்படுகிறது தவிர பெருசா யோசேப்பு பற்றியான குறிப்புகளும் இல்லை. ரைட்? சரி, நம்ம திருச்சபைகள்ல நம்முடைய பாரம்பரியத்துல இதான் இல்லை அப்படின்னு ரோமா கத்தோலிக்க திருச்சபைகள்ல, ஆதி திருச்சபைகள்ல அப்படி போய் பார்க்கும்போது அங்கேயும் பெரிதாக இல்லை. நிறைய வாய் வழி பாரம்பரியத்தை பத்தி பேசுறாங்க. நேற்று நம்ம மரியாளை பத்தி பேசுறோம் பாருங்க. மரியாளும் தேவதூதருடைய பிறப்புல அவங்க அம்மாவுக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது, அவங்க அப்பா பேரு இந்த மாதிரி பாரம்பரியத்துல கதைகளாக இருக்கு அப்படின்றாங்களே. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஆனா அந்த கதைகள் உண்மையான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, ஆதாரங்கள் இல்லை. திருமறையிலும் இல்லை, மற்ற இறையியலாளர்களும் யாரும் பதிவு செய்யல, வரலாற்று நூல்களையும் இல்லை. இன்னும் நிறைய சொல்றாங்க, அவர் வந்து ஒரு 2ஆம் திருமணம் செய்து கொண்டதுதான் மரியாள் அப்படி இப்படின்னாலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளதுக்கு இது இல்லை. இதெல்லாமே வந்து அந்த திருச்சபைகளில் வாழ்மொழி பாரம்பரியமாக நம்பக்கூடியதாக இருக்குது. ரைட்? நம்மளை பொறுத்த மட்டும் நம் கையில் இருக்கிற திருமறையை நம்ம அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது யோசேப்பை குறித்து சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல முதல் காரியம் என்னவென்றால், யோசேப்புடைய அந்த கீழ்ப்படிதலும் அந்த விசுவாசமும் ரொம்ப பெருசா நான் பார்க்கின்றேன்.
குறிப்பா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தா. நேத்து நம்ம பேசும்போது சொன்ன யூத திருமணம் வந்து நம்ம திருமணம் போல கிடையாது. அது 3 லெவல்ல நடக்கும். முதல் லெவல் எப்ப நடக்கும்? குழந்தையா இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை அப்படின்றத என்ன பண்ணுவாங்க? பேசி நிச்சயம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க பருவம் எய்தின உடனே நிச்சயதார்த்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க. சைனிங் த கான்ட்ராக்ட் அப்படின்வாங்க. 1 வருஷம் அந்த கான்ட்ராக்டுக்கு உயிர் உண்டு. இப்போ நிச்சயதார்த்தம் நடந்த உடனே அந்த அந்த நிச்சயிக்கப்பட்ட ஆணும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க. ரைட்டா? இது பேரு கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்த ஒப்பந்தம். இப்ப இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறிவு செய்யணும், இதை தள்ளிவிடும் அப்படின்னா நீங்க இதுக்கு பேர் தான் இவங்க எதுக்கு போனோம்னா டைவர்ஸுக்கு போகணும். ஐயா கல்யாணமே ஆகலைன்னா அவங்களுக்கு இதுதான் கல்யாணத்துக்கான முன்னெடுப்பு. எது? நிச்சயதார்த்த ஒப்பந்தம். அப்படின்னா மரியாளும் யோசேப்பும் அந்த ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ இது காத்திருப்பு பீரியட். என்னது? காத்திருப்பு பீரியட். என்னன்னா இந்த 1 ஆண்டு காலம் அவங்க காத்திருந்து 1 ஆண்டு காலம் கழித்து தான் என்ன பண்ணோம்? திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த 1 ஆண்டு காலம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சேர மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் யோசேப்புக்கு ஒரு செய்தி வருகிறது. உனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற மரியாள் அவள் கருவுற்றிருக்கிறாள். இது வந்து யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? யோசேப்பால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால அவர் வந்து நீதிமானா இருப்பதனால். அப்ப யோசேப்பை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற முதல் குறிப்பு என்னவென்றால் யோசேப்பு நீதிமான். இஸ் a righteous man. கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவர், நீதியோடும் நியாயத்தோடும் செயல்படுகிறவர். ஆனால் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்ன இல்ல? மனம் இல்ல. நீதிமானா இருக்கிறது பெருசு இல்ல, அந்த ஒரு தன்மை அவரிடத்தில் இல்லாத ஒரு குறை இருக்கிறது. ரைட்? இப்போதான் கடவுளுடைய அந்த செயல்பாடு இங்க வெளிப்படுகிறதாக இருக்கிறது. கடவுள் தம் மக்களிடத்தில் நேரடியாக இறங்கி அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அது யோசேப்புடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிகிறது. யோசேப்பு அந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று முடிவு செய்யும் போது அவர் என்ன பண்றாரா? ரகசியமாய் அவளை தள்ளி விடுவதற்கு. பொதுவா வந்து இஸ்லாம்ல உங்களுக்கு தெரியாது தலாக் முறை. தலாக் என்னன்னா 3 தடவை சொல்லிட்டா போதும். ஆனா காலகட்டம் இருக்கணும். போன்ல கூட சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். தலாக் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு. ஆனா இவர்களை பொறுத்த மட்டும் இந்த விவாகரத்து என்பது கவுன்சில் முன்னாடி கொண்டு வரணும். கவுன்சில்னா அந்த ஒரு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பு முன்னாடி கொண்டு வரணும். இவர் என்ன பண்றாரு? அதை ரகசியமாய் செய்யணும்னு யோசிக்கிறார். வெளியங்கமாய் செய்யாதபடிக்கு ரகசியமாய் செய்யுது. காரணம் என்னவென்றால் அந்த பெண்ணை என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்க கூடாது, அந்த பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாது என்பது இன்னொரு காரியம். அந்த அம்மாக்கு இது மரண தண்டனைக்கு கொண்டு போய் செலுத்தும். எந்த அம்மாக்கு? மரியாளுக்கு. ஏன்னா உபாகமத்துல வரக்கிட்ட சட்டத்தின்படி திருமணத்துக்கு வெளியே உறவு வைத்து திருமணத்துக்கு முன்பாக இந்த மாதிரி இது இருக்கிறவர்களை கல்லெறிந்து கொலை செய்யப்படும். ஒருவேளை இவர் இதை பகிரங்கமாய் செய்திருந்தால் அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க? அவங்க கல்லெறிந்து கொலை செய்வார்கள். மரண தண்டனை விதிக்க அந்த அம்மா பாத்திரவானா இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா உயிரையும் இவருக்கு என்ன இருக்குது? காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஆனால் அந்த அம்மாவை திருமணம் செய்து கொள்ளக்கூடாத ஒரு நெருக்கடியில் யார் இருக்கிறார்? யோசேப்பு இருக்கிறார். இப்பதான் இதை டிவைன் இன்டர்வென்ஷன் பார்க்கிறோம். கடவுளுடைய செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. தாவீதின் குமார். இப்பயும் பாருங்க, இவர் மறுபடியும் அதை கொண்டு வர்றாரு. யாரு? மத்தேயு. ஏன் யோசேப்புன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இவர் அந்த யூத இதுலதான் ஒரு வராறு என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்கின்றதை தேவதூதர் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து
அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ரைட். அப்ப அந்த முதல் குழந்தையை பெற்று எடுக்கும் வரையில இவர்கள் அந்த கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளாக அவங்க வரல. அந்த குழந்தையை பெற்றெடுத்து வரையிலே அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட்டா? அப்போ அவர் அந்த காத்திருப்பு காலங்களும் உண்டு. அடுத்ததாக மரியாளை பாதுகாப்பதற்காக யோசேப்பு எந்த நிலைக்கும் போக என்னவா இருக்கிறாரு? தயாராக இருக்கிறார். அப்ப இங்க நாம் புரிந்து கொள்கின்றோம் யோசேப்புடைய விசுவாசமும் யோசேப்புடைய கீழ்ப்படிதலும் நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். ரைட். இப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்துக்குள்ளாக வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, மறுபடியும் கர்த்தருடைய தூதன் யாருக்கு வருகிறார்கள்? யோசேப்புக்கு வருகிறார். வந்து என்ன சொல்றாரு? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அங்கே இரு. நீங்க ஒரு காரியத்தை இங்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது யோசேப்பு இங்க மரியாளுடைய வாழ்க்கையில் வரும் வரையில் கடவுள் மரியாள் இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் தேவதூதர் வழியாக. ரைட்டா? மரியாளே அப்படின்னு பேசுறாரு. ஆனா யோசேப்பு உள்ள வந்த பிறகு கடவுள் நேரடியா யோசேப்பு இடத்துல தான் பேசுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் இங்க போ அங்க போ இப்படி இரு அப்படி இருன்னு எந்த டிவைன் இன்டர்வென்ஷனும் மரியாள் இடத்தில் கொடுக்கப்படல. எல்லாமே யார் இடத்துல தான் கொடுக்கப்படுகிறது? யோசேப். அப்போ மரியாளுக்கான பொறுப்பையும் இயேசு ஆண்டவருக்கான பொறுப்பையும் கர்த்தர் மரியாள் இடத்திலிருந்து இப்ப யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? யோசேப்பு இடத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மிக பெரிய பொறுப்பு யாரின் தோளின் மீது சுமக்கப்படுகிறது என்றால் யோசேப்பின் தோளின் மீது. இந்த மகளையும் இந்த குழந்தையும் பாதுகாக்க வேண்டியது யோசேப்பு. அவர் சொல்ல இது என் குழந்தை கிடையாது, அப்படி கிடையாது, இது கடவுளுடைய திட்டம். அது பாதுகாக்கிறதுக்காக யோசேப்புக்கு கடவுள் பல வேளைகள் வந்து தேவதூதர் வழியாக வழிகாட்டுகிறார். இதுல ஒரு வகை என்னன்னா, ஏரோது வந்து என்ன பண்றாரு? ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவையும் கொலை செய்ய போறாரு. அதனால நீ எந்த தேசத்துல இருக்கிற எதிரிகளை காண மாட்டான்னு சொன்னாரோ அதே தேசத்துக்கு யார் அனுப்புறாரு? யோசேப்பையும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் அனுப்புகிறதாக நாம் பார்க்கின்றோம். நேற்று நம்ம பார்க்கும்போது சொன்னோம், என்னது? இயேசுவும் அவங்க குடும்பமும், அந்த பரிசுத்த குடும்பம் எகிப்துக்கு போகும்போது ஒரு வாழ்மொழி பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னேன். என்னது? ஒரு கள்ளர் கூட்டத்துல அவங்க அகப்படுறாங்க. அதுல எல்லாரும் அவங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்கும்போது ஒருத்தன் மட்டும் தடுக்கிறான். அந்த ஒருத்தன் பேரு திஸ்மிஸ். அவன் தான் யாரு? இயேசுவோட கல்லர் அந்த சிலுவையில் தொங்குன அந்த நல்லவன் அப்படின்றது பைபிள்ல இல்ல. ஆனா வாய்மொழி பாரம்பரியத்தை, ஓரல் ட்ரெடிஷன்ல நம்பப்படுகிறதாக இருக்கிறது. அன்னைக்கு இது பண்ணும்போது அப்ப அந்த குழந்தை இயேசு அவனிடத்தில் பேசினாரும் சொல்றாங்க. என்ன பேசினாரா? உன்னை நான் வேறு நாளில் சந்திப்பேன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த வேறு நாள் தான் என்னது? கொல்கதா அப்படின்றதையும் நம்புறாங்க. ரைட்டா? இது நம்மளுடைய இதுல இல்ல, ஆனா அந்த வரலாற்றுல பாரம்பரியத்திலே நம்பப்படுகிற ஒரு நிகழ்வா இருக்குது. இப்பதான் யோசேப்பும் மரியாளும் இயேசு ஆண்டவர், குழந்தை ஆண்டவர் இயேசுவும் எங்க போறாங்க? எகிப்துக்கு போகிறார்கள். ரைட்? அப்போ இந்த இடத்துல இயேசுவை பாதுகாக்கும், மரியாளை பாதுகாக்கும், இந்த தூய்மை பரிசுத்த குடும்பத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினை தள்ளிவிடலான்னு யோசித்த யோசேப்பு தன் தோளின் மீது எடுத்துக்கொள்கிறதாகவும் கடவுளுடைய வார்த்தைக்காக அவர் கீழ்ப்படுகிறதாகவும் நாம் புரிந்து கொள்கின்றோம். ரைட்? இப்போ இந்த இயேசுடைய பிறப்பு, மெசியாவின் பிறப்பை தீர்க்க தரிசனங்களில் முன்குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யோசேப்பு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அதுதான் வாசிங்க. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். தொடர்ந்து அப்படியே வாசிட்டு வாங்க. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்னே நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல
அவனை விட்டு விலக்க மாட்டேன். ம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டு இருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அப்போ அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று தாவீதுக்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். அந்த ராஜ்யம் யார் வழியாக கடைசி வரையில் நிலைத்திருக்கும் என்றால் அது இயேசு வழியாக நிலைத்திருக்கும். இது ஒரு தீர்க்கனுடைய வார்த்தை. எந்த தீர்க்கன்னா நாத்தான் தீர்க்கனுடைய வார்த்தை. யாருக்கு? தாவீதுக்கு. அதே போல ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ரைட். அப்போ இந்த ஏசாயாவும் மற்றும் சாமுவேல் இறைவாக்கின் புத்தகத்தில் வரக்கூடிய நாத்தானுடைய இறைவாக்கு எல்லாமே தாவீதின் வம்ச வரலாற்றில் வரக்கூடிய யோசேப்பின் வழியாக நிறைவேற்றப்படுகிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு யார் ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகிறார் என்றால் யோசேப்பு ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகிறதாக நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக யோசேப்பை குறித்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறிப்பு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஒரு குறிப்பு தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா யோசேப்பு தச்சனாக இருந்தார், இவர் தச்சு வேலை செய்தார் என்பதற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு குறிப்பு. திருமறையிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது இது ஒண்ணுதான். யோசேப்பு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? தச்சு வேலை செய்து. இதே வசனம் மார்க் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலும் நாம் இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மார்க் 6:3 வாசிங்க. மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ரைட். அப்போ இயேசுடைய அந்த பாரம்பரியத்துல யோசேப்புடைய பங்களிப்பை நாம் இங்கே பார்த்துட்டோம். ரைட். அப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் அந்த பலிக்கு இயேசுவை பண்றதுக்கு கூட்டு போறாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டு போறாங்க. அங்கதான் கடைசியா நம்ம யாரை பார்க்கிறோம்? யோசேப்பை பார்க்கிறோம். அதுல இருந்து யோசேப்பு என்ன ஆனாருன்னு நமக்கு பெரிய குறிப்புகள் இல்லை. வரலாற்று ரீதியாக நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம் என்றால் யோசேப்பு இயேசு சிறு வயதிலே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டார் அப்படின்ற ஒரு குறிப்பு தான் நமக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது யோசேப்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற வேறு சில காரியங்கள் என்னவென்றால் அவர் தன் வாழும் காலத்திலே இயேசுவையும் மரியாளையும் பாதுகாக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த இப்போ கூட இந்த மரியாளுடைய வாழ்வை குறித்து ஒரு வெப் சீரிஸ்ல பார்க்கும்போது மரியாளை கல்லால் அடிப்பதுக்கு துரத்துறாங்க. அப்போ கூட யோசேப்பு தான் அதை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறதெல்லாம் மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ரைட். இது எல்லாமே நமக்கு ஓரல் ட்ரெடிஷனை தான் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கிறது. பட் நேரடியாக நம்ம பெற்றுக்கொள்கின்ற காரியம் யோசேப்பை பற்றி இவ்வளவுதான். ரைட்டுங்களா? இப்ப இதுல இருந்து நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து கொள்கின்ற 3 என்னன்னா, முதல் அவருடைய விசுவாசம். கர்த்தர் தன்னை அழைக்கும் போது, கர்த்தர் தனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது அதனால் அவர் படப்போகிற அவமானங்களை குறித்து அவர் கவலைப்படல. தன் மனைவியை குறித்து எல்லாரும் அவமானப்படுத்த போறாங்க, தன்னுடைய குடும்பத்தை அவதூறா பேச போறாங்க, தன்னுடைய குடும்பத்தை இகழ்ச்சியாக பேச போறாங்கன்றத யார் உணர்ந்திருக்கிறாரு? யோசேப்பு உணர்ந்திருக்கிறார். ஆனால் கடவுளுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்டிப்பா அவர் காதுபட மரியாளுடைய ஒழுக்கத்தை குறித்து தவறாக என்ன பண்ணிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. மரியாதை அசிங்கப்படுத்திருப்பாங்க, இயேசுவை அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஏன்னா அவருடைய பிறப்பு தவறானது என்பதை அந்த சமுதாயம் மறுபடியும் சுட்டி காட்டியிருக்கோம் யோசேப்பு. ஒருவேளை யோசேப்பு எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருப்பாரு? தாங்கி இருப்பார். காரணம், இந்த பொறுப்பை எனக்கு யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்து. இப்போ இன்னொன்னு ஒரு காரியம், யோசேப்பு நம்பினார்ல, அந்த அம்மா சொல்றாங்க இந்த குழந்தை கடவுள் கொடுத்த குழந்தைனா எப்படி ஒரு கணவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? இல்ல, நீ தவறு பண்ணிருப்ப, இது தவறான வழியில வந்த குழந்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு கடவுளை விசுவாசித்தார், மரியாளையும் நம்பினார். அங்க அழக வசனம் சொல்கிறது, முதல் குழந்தை பெற்று எடுக்கும் வரையிலே அவங்க என்ன பண்ணல? அந்த உறவுல அவங்க இல்லவே இல்லை. அவங்க உறவுல தனியா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் உறவு கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்று எடுத்திருக்கிறார்கள்.
அதுதான் மார்க் 6:3 சுவாசிக்கிறாங்க. 4 பிள்ளைகள் இருக்கிறது, பெண் பிள்ளை இருக்கிறது. அப்ப இத்தனை பிள்ளைகளும் யோசேப்பும் மரியாளும் கூடி வாழ்ந்து பெற்றெடுத்தார்கள் என்கின்ற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இப்ப முதல் குறிப்பு, யோசேப்புடைய விசுவாசத்தின் வழித்தடங்களை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ரைட். அடுத்த 2வது குறிப்பு, யோசேப்புடைய தைரியம், அசாதாரணமான தைரியம். இன்னைக்கு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு பெண் இருப்பார் என்றால் இங்க இருக்கிற எந்த ஆணுமே அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சும்மா வேணா சொல்ல, நான் ஏத்துப்பேன் இவங்க, அதெல்லாம் கிடையாது. ஓசியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் என்ன பண்ணு, பேசிய திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னார். ரைட்டா? இங்க மரியாள் மாதிரி ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் இருக்குமானால் எத்தனை ஆண்கள் அப்படிப்பட்ட பெண்ணை ஏற்றுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐயப்பாடு. அப்ப யோசேப்பு இன்னைக்கு இருக்கிற ஆண் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். ஒரு பெண்ணை அவருடைய உறவுகளை வைத்தோ அவருடைய வாழ்வை வைத்தும் அவருடைய இதை வைத்து என்ன பண்ணக்கூடாது, திருப்பிடக்கூடாது அப்படின்றத ஒரு கண்ணியமான ஒரு ஆணாக, ஒரு தைரியத்தின் வெளிப்பாடாக யார் இருக்கிறாரு? யோசேப்பு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த நிலை, அவர் எல்லாவற்றையும் அமைதியா இருக்கிறார். எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்றது கிடையாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறார். நீ எகிப்துக்கு போனா எகிப்துக்கு போறார், நீ நாசரேத்துக்கு வானா நாசரேத்துக்கு வர, இல்ல நான் வரமாட்டேன், நான் வேற எங்கன்னா போவேன்னு எதுக்குமே ஒரு மறுப்பு தெரிவிக்கல. கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை அமைதியாக கீழ்ப்படிந்து கடவுளுடைய அந்த உறுதிப்பாட்டிலே யோசேப்பு நிலைத்திருக்கிறதை நாம் இந்த இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட். இதுதான் யோசேப்பை குறித்து நம்ம உணர்ந்து கொள்ளுகின்ற காரியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பு, நேற்று பேசும்போது கேள்விகள் வந்தது, இது ஜூம்ல வந்த கேள்விகள். அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் அவருடைய சகோதரிகளிடத்தில் இயேசு தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கல? அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? சிலுவையில இயேசுவும் இயேசுடைய தாயும் அவருடைய சகோதரியும் அங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன் சகோதரியிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் இயேசு தன் சீடனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படியே மாதிரி ஏன் அவர் இயேசுடைய சகோதரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கல அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கும்போது, யோவான் 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல் வசனத்திலே வாசிவாங்க. யோவான் 7:1. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால், முதல் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா 7ஆம் அதிகாரத்துல யூதர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுறாங்க. ரைட். அடுத்தது, அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். ரைட். இப்ப யோசித்து பாருங்க, அவங்க சகோதரர்கள் இயேசுவை குறித்து இயேசு கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க. நீ ஏன் கலிலேயாவில் இருக்கிற, நீ எங்க போ, எந்த ஊருக்கு போ, யூதேயாவுக்கு போ. இவர் ஏன் யூதேயாவுக்கு போறதுக்கு மனம் இல்ல? அந்த முதல் வசனத்தை வாசிங்க. கொலை செய்ய வகை தேடினார். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல். அவர் ஏன் யூதேயாவுக்கு போலனா, அங்க போனா அவர் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சிருவாங்க. அவருக்கு உயிருக்கு ஆபத்து. ரைட்டா? இப்போ ஒரு மனுஷன் அந்த ஊருக்கு போனா சாவ போறேன்னு தெரியுது, அவர் அந்த ஊருக்கு போக விரும்பல. ரைட்டா? இப்ப இது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. ஆனா இவங்க சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நீ கலிலேயாவில் இருக்காத, நீ யூதேயாவுக்கு போன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சகோதரர்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறதுல விருப்பம் இல்ல. இயேசு சாகணும்னு யார் எதிர்பார்க்கிறாங்க? சகோதரர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ரைட். அடுத்தது வாசிங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் இங்கே சொல்றாரு, என் வேலை அப்படின்னா என்னத்துனா, நான் சாக வேண்டிய நேரம் இன்னும் வரல. நீ நான் சாகணும்னு எதிர்பார்க்கறல, நீ சாகணும்னு எதிர்பார்க்கிற நேரம் இன்னும் வரவில்லை. அடுத்தது வாசிங்க. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். உலகம் உங்களை
பகைக்காது. ஏன் உலகம் அவருடைய சகோதரர்களை பகைக்காது? ஆனா அவர் உலகத்தோடு இருக்கிறார்கள். இயேசு உலகத்துக்கு எதிராக இருக்கிறார். எவ்வளவு அழகா நீங்க என்னை கொலை செய்வதற்கு வகை தேடுறீங்க, நீங்க என்னை எதிர்க்கிறீங்க, நீங்க என்னை பகைக்கிறீங்கன்றத மறைமுகமாக இயேசு சொல்றார். அப்போ இயேசுவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி இவரை கொலை செய்யணும்னு திரியறவங்க கிட்ட போய் அவர் அவங்க அம்மாவை குத்திருப்பாரா? ரைட். அதனால்தான் இயேசு தன் சகோதரிடத்தில் தன் தாயை கொடுக்கல. சரி, அடுத்த கேள்வி நியாயமான கேள்வி. ஏன் அவருடைய சகோதரி இடத்தில் கொடுக்கல? அதுக்கு யாராவது பதில் இருக்கா? மாத்தாலும் மரியாளும் லாசருவை இழந்துட்டாங்க. அவங்க இழந்து 4 நாள் ஆகியும் அவங்க வீட்டிலேயே யார் உட்கார்ந்து நிற்கிறாங்க? அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மாத்தாள் மரியாள் வீட்டிலே உட்கார்ந்துக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சொத்தை எடுத்துக்கொள்வதற்காக. யூத பாரம்பரியத்தின்படி ஒரு பெண் எந்த சொத்துக்களையும் தனியாக வைத்துக் கொள்ள முடியாது, ஒரு ஆணுடைய துணை இல்லாமல். ரைட்டா? இப்போ அப்படி தனியாக விடப்படுகின்ற எந்த பெண்ணும் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடணும்னா தேவாலயத்துக்கு வந்துடணும். ரைட்டா? இப்போ இவருக்கு ஒரு கஸ்டடி தேவை. யாருக்கு? மரியாளுக்கு ஒரு கஸ்டடி, ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஆண் தன் சகோதரர்கள் இருக்கக்கூடாது. அது யாரா இருக்கலாம்னு யோசிக்கிறாரு? தன் அன்பான சீடன். அப்போ இதோ உன் மகன், இதோ உன் தாய், அந்த உறவுல தான் அவரை தள்ளப்படுகிறது. இது ஏன் இன்டர்பிரேஷனாக நான் யோசிக்கிறேன். இல்லை ஏசி ஏன் அவங்க சகோதரி கிட்ட கொடுக்கல அப்படின்னா நேரடியா நமக்கு விளக்கம் இல்லை. இது என்னுடைய புரிதலாக நான் சொல்றேன். ஒருவேளை அந்த ஒரு யூத ட்ரெடிஷன்னால கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஆணுடைய துணை இருக்கணும், ஆணுடைய ஒண்ணு கணவருக்கு தந்தை கிட்ட இருக்கணும் ஒரு பெண், தந்தை இல்லைன்னா கணவர்கிட்ட இருக்கணும், கணவன் இல்லைன்னா சகோதரன், சகோதரன் இல்லைன்னா மகன், ஏதாவது ஒரு ஆணுடைய இதுலதான் ஒரு பெண் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட பெண்கள் விதவைகளாக இருக்கிற பட்சத்துல, உறவுகள் இல்லாத பட்சத்துல எங்க வந்துடணும்? ஆலயத்துல கடவுள் வேலை செய்யணும். அதுதான் அந்த 2 காசு போட்ட பெண். அப்போ அந்த பெண் அங்க இருந்து சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. மாசம் எவ்வளவு கொடுப்பாங்க? 2 காசு. ஆனா அந்த அம்மா சொத்து எல்லாத்தையும் இவங்க எடுத்து வச்சுப்பாங்க. யார் எடுத்து வச்சுப்பா? இந்த கோயில் நிர்வாகிகள், இந்த தேவாலயத்துடைய நிர்வாகிகள் எடுத்துப்பாங்க. அதுக்கு பதில் வாழ்வாதாரத்துக்காக ஒரு 2 காசு கொடுப்பாங்க. ரைட். இந்த நிலைமைக்காக தான் இயேசு என்ன பண்ணிருக்கலாம், அந்த சிலுவையில் யோசித்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ரைட். இது நேற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது.